ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் வாத ரோகம் அதிகமாக இருக்குன்னா சில அறிகுறிகள் தெரியும். இந்த வாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரு 50 வயதை கடந்தவர்களுக்கு வாத ரோகம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பல்ஸில் பார்க்கும்போது நாடியில் நிறையவே தெரியும். ஸோ வாத நாடி தன் நிலையிலிருந்து கொஞ்சம் அதிகரித்து இருக்கும் பொழுது நமக்கு வாதம் அதிகரித்து இருக்கும். இது கரெக்டாகவே தெரியும். அது இடுப்புக்கு கீழே வாதத்தோட வாழிடம் அப்படின்னு சொன்னோம்னா தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம். முக்கியமாக கால் மூட்டுக்கல்ல நீ ஜாயிண்டில் பெயின், ஸ்வெல்லிங் இது நிறைய பேருக்கு இருக்கும். வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், நடக்கவே முடியல அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். நடக்கும்போது ஆடி ஆடி நடக்கிற மாதிரி நடப்பாங்க. ஒரு கரெக்டான ஒரு போஸ்டரில் நடக்க முடியல. அதே மாதிரி தான் குதிகால் வலியும் இருக்கும், ஆங்கிள் ஜாயிண்ட்லேயும் அதிகமான பெயின் இருக்கும். இந்த வாதம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மூட்டுக்களில் தான் அதிகமாக வலி இருக்கும். முதல்ல வாத ரோகம் அதிகரிக்குது, வாதம் அதிகரிக்குதுனாவே நம்ம மூட்டுக்களில் வலி தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பு பகுதியில், தோள்பட்டை பகுதி, கழுத்து, எல்போ இந்த மூட்டுக்கள்லேயும் வலி அதிகமாக தெரியுது. கொஞ்ச நாள் சில வகையான வாதம் பிரச்சனைகளில் நமக்கு என்னென்னா மைனர் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கை விரல்களில், கால் விரல்களில் இருக்கக்கூடிய மூட்டுக்கள்லேயும் வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வாதம் நம்ம உடலில் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? இது வாதம் அப்படின்னாவே வாயு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வாயுக்கள் நம்ம உடலில் வாயுக்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் தெரியும். மூட்டுக்கல்ல இருந்தால் மூட்டுக்கள் அதிகமான வலி தெரியுது. குடல் பகுதியில் வாதம் சேர்ந்தால் நமக்கு கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அடிக்கடி எப்பமா வருதுங்க. ஆசனவாய் பகுதியில் காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. வயிறு ஒரு சத்தம் எப்பவுமே போடுது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசமாக தெரியுது. இது எல்லாமே நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தசைகள்லையும் தசை பிடிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். தசை பிடிப்புன்னு சொல்கிறதும் வாதம் அதிகமாகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை. இந்த தசை பிடிப்புன்னு சொல்கிறதும் முதுகு பகுதியில் வலி இருக்கலாம், இல்லை கழுத்து பகுதியில் வலி ஏற்படலாம், இல்லை திடீர்னு செஸ்ட்டில் பெயின் இருக்குங்க. இது நார்மலாக இது கேஸ்ட்ரிக் பெயினா, இல்லை செஸ்ட்டில் கார்டியாக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இதுவுமே தெரியலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வாதம் நம்ம உடலில் பல விதமான வாதம் அதிகரிக்கும்பொழுது பல விதமான பிரச்சனைகளை தருது. வாதத்தை நம்ம எப்படிங்க சமநிலைப்படுத்தலாம்? வாத ரோகம் இருக்குது நம்ம உடலில், இது எப்படி செய்யலாம்? ஸோ வாதத்தை சமநிலைப்படுத்துவதற்கே சில மூலிகைகள் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாதம் தொடர்பான பிரச்சனைகள் குறையுது. இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா தைல வகைகள். இந்த தைல வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடல் முழுவதுமே தைலம் எண்ணெய் குளியல்ன்ற ஒரு விஷயம் அதுக்கு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த எண்ணெய் வகைகளில் மூலிகைகளை சேர்த்து அதை நம்ம தைலம் சொல்கிறோம், மூலிகை தைலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தைலத்தை பயன்படுத்தும்போது அது நமக்கு ஊடுருவி உள்ளே பெனிட்ரேட் ஆகும்போது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறையுது. அப்போ வாதத்தை குறைக்க நிறைய தைல வகைகள் இருக்குது. வாத ரோக தைலம், வாத நாராயண தைலம், வாத நாச தைலம், இது எல்லாமே பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய வாதம், மூட்டு வலிகளை நமக்கு குறைக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இதுலேயுமே முக்கியமாக கடுகு எண்ணெயை பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலங்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலிகளை நிச்சயமாக குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கடுகு எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கடுகு எண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த கடுகு எண்ணெயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக வீட்டிலே இந்த ஆயிலை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எருக்கு இலைகள், முடிஞ்சால் எருக்கம் பால் கிடைச்சா அதையும் கொஞ்சம் சேகரித்து எடுத்துக்கணும். எருக்கு இலைகளை என்ன பண்ணணும்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த கடுகு எண்ணெயில் போட்டு பாயில் பண்ணணும். ஸோ இதிலே பால் இருந்ததுனால அந்த எண்ணெயிலே நம்ம ஊற்றிடலாம். ஸோ பாயில் பண்ணி இந்த எண்ணெயில் சூடு இருக்கும்பொழுது, அதாவது அந்த இலைகள் எல்லாமே அந்த எண்ணெயோடு சேர்ந்து நமக்கு காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடு இருக்கும்பொழுது இதில் கொஞ்சமாக கற்பூரம், கட்டி கற்பூரத்தை உடச்சி அதில் போட்டு மூடி வச்சிடணும். இந்த தைலத்தை நம்ம தினமும் வலிகள் இருக்கக்கூடிய இடத்துல, வாதம் தொடர்பான வலிகள், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் நிறைய பேருக்கு இருக்கும், இடுப்பு பை லோ பேக் பெயின் இருக்கும், அதே மாதிரி டெயில் போன் பெயின் நிறைய இருக்கும், அந்த வால் எலும்பு வலி, உட்காரக்கூடிய ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு
வால் எலும்பு வலின்றது நிறையவே இருக்கும். ஸோ இந்த வால் எலும்பு பகுதியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும்பொழுது நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்து வகைகளில் முக்கியமான ஒரு சூரண வகை சொல்கிறேன். இந்த சூரணத்தில் என்னென்ன சேர்ந்துருக்கு, என்னென்ன மூலிகைகள் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா குறுந்தொட்டி சேர்ந்துருக்கு. ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக குறுந்தொட்டி இதில் சேர்ந்துருக்கு. மரமஞ்சளும் இதில் சேர்ந்துருக்கு. தக்கோலம் அப்படின்னு சொல்கிறது நம்ம வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே அதை சேர்ந்துருப்போம். அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நட்சத்திர பூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து இதுதான் தக்கோலம்னு சொல்கிறோம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உடல் வலிகளை போக்குவதற்கு, நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கும் தக்கோலம் பயன்படுது. தக்கோலம் இதில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இதில் சேர்ந்துருக்கு. சுக்கு சேர்ந்துருக்கு. திப்பிலி மூலம் இதுலேயும் சேர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்த இந்த சூரணத்தை, குறுந்தொட்டி சூரணத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இன்னும் ஒரு கஷாய வகை, இந்த குறுந்தொட்டி சூரணம் எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் கலந்து காலை இரவு 2 வேளை நம்ம பயன்படுத்தணும். தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் பயன்படுத்தும் போதே நம்ம உடலில் வாதம் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வலிகள், மூட்டு வலிகள் ஆனது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்தோம்னா கொம்பரக்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ இதையுமே நம்ம பயன்படுத்தி, இது வந்து கொஞ்சம் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. இந்த கொம்பரக்கு குடிநீர் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம வந்து கஷாயம் போடுற மாதிரி போட்டு தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் குடிக்கும்போதே உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ வலிகள் அப்படின்னு சொன்னால் உடலில் வந்து நம்ம தசை பிடிப்பு இருக்குது, மசில் கிராம்ஸ் இருக்குது. இதை சரி செய்யணுன்னாலும் இந்த கொம்பரக்கு குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக நான் சொன்ன இந்த தைல வகைகளும் நம்ம பயன்படுத்தும்போது நம்ம ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய பெயின், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை வாதம் தொடர்பான வலிகள் இருக்குது, அதாவது தசைப்பிடிப்பு இருக்குது. இதற்கு எல்லாத்துக்குமே நான் சொன்ன இந்த தைல வகைகளும் பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த குறுந்தொட்டி சூரணம் சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான வலிகளையும் போக்கக்கூடியது. தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் சாப்பிடும்போதே நமக்கு நல்ல பலன் தரக்கூடியது. உணவு முறையை பொறுத்த வரைக்கும் வாதத்தை அதிகமாக்கக்கூடிய பொருட்கள், அது பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றது, இதையெல்லாமே நம்ம தவிர்த்துட்டு இந்த மருத்துவ முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது வாதம் தொடர்பான வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.